உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி தமிழகம் தாண்டி உலகம் முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கட்ட போட்டி சமீபத்தில் நடந்து முடிந்தது. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6வது சீசன் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல் என ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சி 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருது. இசைத்துறையிலும் பல பாடகர்களை இந்த நிகழ்ச்சி தந்திருக்கு. இந்த சூப்பர் சிங்கர் சீசன் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. பல பாடகர்கள், இசைக்கலைஞர்கள், பிரபலம் என வாரம் ஒருவர் வந்து நிகழ்ச்சியை கொண்டாட வச்சிருந்தாங்க. இந்த போட்டியின் இறுதியில் சின்மயி, அனுஷ்கா, ரித்திக், சோனியா, பூவையார் என தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ரித்திக் இந்த நிகழ்ச்சி வினராக அறிவிக்கப்பட்டிருந்தாரு. இவருடைய வெற்றி எல்லோருக்கும் சந்தோஷம் என்றாலும் மக்களின் தீர்ப்பு இதுவா என்று பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா சூப்பர் சிங்கர் என்ற பெயரில் பல போலி தளங்கள் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பு அனைத்திலும் பூவையார் தான் வெற்றி பெற்றிருந்தாரு. அப்படி இருக்க இந்த நிகழ்ச்சி மக்கள் கருத்து கணிப்பு மட்டும் எப்படி வேறொன்றாக சென்றது என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதிலும் இவருக்கு 3வது இடம் கொடுத்திருக்காங்க. இது ரசிகர்களுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. தளபதி விஜயின் 63வது படத்தில் ஒரு பாடலையும் பாடி நடிச்சும் இருக்காரு பூவையர். தளபதி கை கொடுத்து பேசிய வீடியோ வதந்திக்கு முற்றுப்புள்ளி. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாடு மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஏன்னா இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருந்தது. இதில் தமிழகத்திற்கான தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு பல பிரபலங்கள் ஆர்வமா வந்தாங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா பிரபலங்களும் தங்களது ஓட்டினை போட்டாங்க. அதை பற்றி தகவல்கள் உடனுக்குடன் வெளிவந்து கொண்டேதான் இருந்தது. தளபதி விஜய் பற்றி ஒரு தகவல், தளபதி விஜய் பற்றி ஒரு தவறான தகவல் பரவி வந்தது. ஒரு முதியவர் கை கொடுக்க வர அவருக்கு கை கொடுக்காமல் தளபதி விஜய் சென்றதாகவும் அதன் பிறகு வயதானவருக்கு வழிவிடாமல் சென்றார் என சில வதந்திகள் பரவி இருந்தது. ஆனால் உண்மையில் தளபதி விஜய் அந்த வயதானவரிடம் பேசியிருக்காரு. அந்த வீடியோ தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அமைதியாக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து தனது ஓட்டினை செலுத்தியிருக்காரு. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக வைரல் ஆகியிருக்கு. அப்போது அவரிடம் பலரும் பேசி போட்டோவும் எடுத்திருக்காங்க. அவர் அமைதியாக எல்லோரிடமும் சிரித்து பேசி கை கொடுத்து சென்றிருக்காரு. அப்போது வரிசையில் நிற்கும் போது அந்த முதியவர் அவரிடம் கை கொடுத்து பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு.